வணக்கம் நண்பர்களே. கோர்சஸ் இன் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். போன லெசன்ல என்டர்பிரினியூரியல் சீன் இன் இந்தியா பத்தி பார்த்தோம். இப்போ இந்த லெசன்ல என்டர்பிரினியூரியல் கேசஸ் பத்தி டீடைலா பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். 4.1 இன்ட்ரோடக்ஷன். ஒரு கேஸ் ஸ்டடிங்கிறது ஒரு தனிப்பட்ட நபர், ஒரு குரூப் இல்லனா ஒரு ஈவென்ட் பத்தின ஒரு விளக்கமான மற்றும் ஆராயிற ஒரு அனாலிசிஸ். இந்த கேஸ் ஸ்டடி பண்றதுனால என்ன பெனிஃபிட்னா, சில வழிகள்ல யூனிக்கா இருக்கிற ஒருவரோட ஃபீலிங்ஸ், தாட்ஸ் மற்றும் பிஹேவியர்ஸ் பத்தி டீடைலான இன்ஃபர்மேஷன் மற்றும் இன்சைட் கிடைக்கும். ஆனா இந்த கேஸ் ஸ்டடில சில லிமிடேஷன்ஸ் இருக்கு. அதாவது இத வச்சு நம்ம காசல் கன்க்ளூஷன்ஸ் எடுக்க முடியாது. அதே மாதிரி ஒரு கேஸ் ஸ்டடில கிடைக்கிற ஃபைண்டிங்ஸ் எல்லாருக்கும் பொருந்தும்னு சொல்ல முடியாது. 4.2 Entrepreneurial Cases. Case Study 1 ஆகா இண்டஸ்ட்ரீஸ். மிஸ்டர் அமர்நாத் ஒரு யங் மேன். அவருக்கு நிறைய எனர்ஜி மற்றும் ஆண்டர்பிரினியூரியல் ஜீல் இருக்கு. அவர் ஒரு முன்னாள் ஆர்மி ஆபீசர், நல்லா பேசுவார், தன்னை நல்லா கேரி பண்ணிக்குவார், ரொம்பவே சிஸ்டமேட்டிக் ஆனாலு. அவர் ரொம்பவே நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் ஸ்மால் இண்டஸ்ட்ரி ஏரியாக்குள்ள வந்தாரு. ஆர்மியிலிருந்து ரிலீஸ் ஆனதும் அவர் டெலவிஸ்டால ஒரு ஜாப் பண்ணாரு. அங்கு சுமார் 6 வருஷம் வேலை பார்த்தார். டெலவிஸ்டால இருக்கும்போது அவங்களுக்கு தேவைப்படுற எல்லா வகையான பாட் அவுட் ஐட்டம்ஸ் பத்தியும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டாரு. அப்புறம் கொஞ்ச நாள்ல அவர் தனியா பிசினஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணினாரு. டெலவிஸ்டாக்கு ஆன்சிலரி ஆகிறது ஒரு நல்ல வழின்னு நினைச்சாரு. மேனேஜ்மெண்ட் அவர் மேல நல்ல மரியாதை வச்சிருக்காங்கன்னும் அவருக்கு ஹெல்ப் பண்ண ரெடியா இருப்பாங்கன்னும் அவருக்கு தெரியும். அவருக்கு ஹார்ட் ஒர்க் பண்ற திறமை இருக்கு, ஒரு டிசிப்ளின் மைண்ட் இருக்கு மற்றும் அன்டிட்டர்ட் டிட்டர்மினேஷன் இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. அவருடைய ஒரே ஹேண்டிகேப் என்னன்னா, அவருக்கு ஒரு பிசினஸ்மேன் ஆற அனுபவம் இல்ல. ஆனா இது அவருடைய டிட்டர்மினேஷனை இன்னும் அதிகப்படுத்தினது. அதனால அவர் ஆன்சிலரி ரூட் வழியா பிசினஸ்ல இறங்க முடிவு பண்ணினாரு. இந்த ரூட்ல மார்க்கெட் மனுவரிங் பத்தின அனுபவம் இல்லாதது அவருக்கு பிரச்சனையா இருக்காதுன்னு நினைச்சாரு. சீக்கிரமாவே அவர் ப்ராடக்ட் லைனை முடிவு பண்ணினாரு. அதுதான் பிவிசி குட்ஸ். அப்படி 1978ல ஸ்ரீனிவாஸ்புரி மார்க்கெட்ல ஆகா இண்டஸ்ட்ரீஸ் ஆரம்பிச்சது. அவர் டெலவிஸ்டாக்கு தேவையான பிவிசி கவர்ஸ் தயாரிக்க ஆரம்பிச்சாரு. சீக்கிரமாவே அவருடைய கிளைண்டேல் வளர்ந்துச்சு. 1983ல மிஸ்டர் அமர்நாத் அவரோட இப்போதைய இடமான D155 ஓக்லா இண்டஸ்ட்ரியல் ஏரியா ஃபேஸ் 1 நியூ டெல்லிக்கு மாறிட்டாரு. 8 பேரை வேலைக்கு வச்சு பிவிசி வெல்டிங் மற்றும் கட்டிங் மெஷின்ஸ் உதவியோட அவர் இப்போ வருஷத்துக்கு சுமார் 4 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ப்ராடக்ட்ஸ் தயாரிக்கிறார். அவர் மத்த ப்ராடக்ட்ஸ்லயும் டைவர்சிஃபை பண்ண பிளான் பண்ணிருக்கார். அதுல சில எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் ஆன வயர்வோன் ரெசிஸ்டர்ஸ் ஃபார்ம் இருக்கு. செல்ஃப் மேட் மேன் ஆன மிஸ்டர் அமர்நாத் தன்னுடைய சக்சஸுக்கு காரணம் ஒரு டிசிப்ளின்ட், வெல் பிளான்ட் அப்ரோச் அப்புறம் டிட்டர்மின் ஹார்ட் ஒர்க் தான் என்கிறார். அவர் டீடைல் ப்ரீ பிளானிங்ல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாரு. அதே மாதிரி அவருடைய குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் விஷயத்திலையும் ரொம்ப உறுதியா இருப்பாரு. அதுல அவர் காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டார். இதை தவிர அவருடைய ஆமியபிள் டெம்பரமெண்ட் தான் அவருடைய முன்னாள் எம்ப்ளாயர் மூலமா அவருக்கு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு ஒரு பிரேக் கிடைக்க முக்கிய காரணம். ஒரு ஆண்டர்பிரினியூரா மிஸ்டர் அமர்நாத் தன்னுடைய இப்போதைய வெஞ்சர் இன் லிமிடெட் ஸ்கோப்ல திருப்தி அடையல. அவர் எக்ஸ்பேண்ட் பண்ண மற்றும் டைவர்சிஃபை பண்ண பிளான் பண்ணிருக்கார். அவருடைய மனைவியும் அவருடைய எதிர்கால பிளான்ஸ்ல சேர வாய்ப்பிருக்கு. இப்போதைக்கு அவர் சில ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ஸ் தயாரிக்கிற ப்ராசஸ்ல இருக்காரு மற்றும் அவருடைய லிஸ்ட்ல இருக்கிற வெவ்வேறு ப்ராடக்ட்ஸ்க்கான மார்க்கெட் பொட்டன்ஷியல் ஸ்டடி பண்ணிட்டு இருக்காரு. சீக்கிரமாவே அவர் ஒரு டிசிஷன் எடுத்து அடுத்த கட்டத்துக்கு போவார்னு அவர் ரொம்பவே கான்ஃபிடென்ட்டா இருக்கார். கேஸ் ஸ்டடி 2 பகாடே எலக்ட்ரிக்கல் இண்டஸ்ட்ரீஸ். மிஸ்டர் நாராயணராவ் பகடே எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்ல டிப்ளமோ படிச்சுட்டு வேலை தேடி பம்பாய் வந்தாரு. அவர் இப்போ எலக்ட்ரிக் டிரான்ஸ்ஃபார்மர்கள் தயாரிக்கிற ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் லெவலுக்கு உயர்ந்திருக்காரு. மகாராஷ்டிரா ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி போர்டுல ஜூனியர் இன்ஜினியரா வேலை பார்த்தபோது மிஸ்டர் பகடே விதவிதமான எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், டிரான்ஸ்ஃபார்மர்கள் மற்றும் சப்ஸ்டேஷன்களை ரிப்பேர் பண்றதுல நல்ல அனுபவம் பெற்றார். பகடே டிரான்ஸ்ஃபார்மர்கள் மற்றும் அதோட சம்பந்தப்பட்ட வேலைகளுக்கு கன்சல்டண்டா கொஞ்ச காலம் வேலை பார்த்தாரு. அதுக்கப்புறம் பகடே எலக்ட்ரிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு ஒரு கம்பெனியை ஆரம்பிச்சு 33 kV இணைப்புல இருந்து 5000 kV இணைப்பு வரைக்கும் டிரான்ஸ்ஃபார்மர்கள் தயாரிக்க ஆரம்பிச்சாரு. உள்நாட்டு எகனாமிக் கன்ஸ்ட்ரெயின்ஸை பத்தி தெரிஞ்சதால அவரோட கம்பெனி பவர் டிஸ்ட்ரிபியூஷன், டிரான்ஸ்ஃபார்மர்கள், டிராப் அவுட் ஃபியூஸ், ஆபரேட்டிங் ஃப்ராட்ஸ், ஹை டென்ஷன் சப்ஸ்டேஷன்ஸ் போன்ற வேலைகளையும் செய்யுது. கர்நாடகால உள்ள கட்டர்ஜில கரண்ட் சப்ளை இல்லாத பகுதியில அவரோட குழந்தை பருவத்தை கழிச்ச மிஸ்டர் பகடே 14 வயசுல தாலுகா ஹெட் குவார்ட்டர்ஸ்ல ஒரு எரியற தெரு விளக்க பார்த்த நாள்ல இருந்து அது மேல ஒரு ஆர்வம் வந்துருச்சு. இப்போ எலக்ட்ரிக்கல் இண்டஸ்ட்ரியில இருக்கிற அவர் அவரோட குழந்தை பருவத்துல உணர்ந்த இருட்டு அனுபவத்தை தன்னோட கம்பெனில டீம் ஸ்பிரிட் கொண்டு வரதுக்காக தன்னோட கொலீக்ஸோட எகனாமிக் வீக்னஸ்க்கு ஒரு பேரலலா பயன்படுத்துறாரு. கேஸ் ஸ்டடி 3 டிவான் என்டர்பிரைஸ். சுரேஷ் திவான் ஒரு இனிமையான, மென்மையா பேசுற ஒரு இளம் மனிதர். அவர் தன்னோட பேங்கர்ஸோட அக்கறை இல்லாத அணுகுமுறை காரணமா ஒரு ஏமாற்றமடைந்த ஸ்மால் ஸ்கேல் ஆண்டர்பிரினர். தன்னோட யூனிட்டை ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்லயே பேங்க்ல இருந்து எந்த உதவியும் இல்லாம ரொம்ப கஷ்டமான ஒர்க்கிங் கேபிட்டல் சூழ்நிலையிலையும் இந்த இளம் மனிதர் சுமார் 30,000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு எக்ஸ்போர்ட் ஆர்டரை வெற்றிகரமா முடிச்சாரு. ஆனா இப்போ ஸ்மால் ஸ்கேல் செக்டருக்கு வழங்கப்படும் உதவின்னு சொல்லப்படுறதுல அவருக்கு ரொம்பவே ஏமாற்றம் இருக்கு.
1971 டெல்லி யூனிவர்சிட்டியில சயின்ஸ்ல கிராஜுவேட் பண்ணதுக்கப்புறம் மிஸ்டர் திவான் ஒரு டிஸ்டிலரியில கெமிஸ்டார்டா ஒரு வேலைக்கு சேர்ந்தார். அதுக்கப்புறம் கொஞ்ச காலம் ஒரு ஃபார்ம்ல வேலை பார்த்தார். கடைசியா DSIDC ஆஃப் டெல்லி ஸ்டேட் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் வேலை இல்லாத படிச்சவங்களுக்கான அப்ளிகேஷன்களை கூப்பிட்ட அட்வர்டைஸ்மெண்ட்டிக்கு பதிலா புது ஓக்லா இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ் ஃபேஸ் 2 நியூ டெல்லி ஷெட் நம்பர் 34ல ஒரு ஷெட் கிடைக்க ஏற்பாடு செஞ்சார். அப்படி 1976ல ஸ்மால் ஸ்கேல் செக்டர்ல அவரோட என்டர்பிரினியோரியல் அட்வென்ச்சர் ஆரம்பிச்சது. அவரோட அசல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் PVC பைப்ஸ்களுக்காக இருந்தாலும் அந்த ப்ராடக்ட்டுக்கு போதுமான மார்க்கெட் பொட்டன்ஷியல் இல்லைன்னு சொல்லி பேங்க்கள் அதை அப்ரூவ் பண்ணல. அவர் கடைசியா சைக்கிள் பார்ட்ஸை குறிப்பாக ஸ்டீல் பால்ஸ் தன்னோட ப்ராடக்ட் லைனா எடுத்துக்கிட்டாரு. அவருக்கு தேவையான எக்யூப்மெண்ட் வேஸ், ஹெடர்ஸ், ஃபைலிங் மெஷின்ஸ், கிரைண்டிங் மெஷின்ஸ் போன்றவற்றை சுமார் 1.5 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி ப்ரொடக்ஷனை ஆரம்பிச்சாரு. அடுத்த வருஷமே 1977ல மேலே குறிப்பிடப்பட்ட எக்ஸ்போர்ட் ஆர்டரை அவர் முடிச்சாரு. அவரோட ஒர்க்கிங் கேபிட்டல் பற்றாக்குறை பிரச்சனைகள் சீக்கிரமே அவரை பாதிச்சது. அவரோட ரா மெட்டீரியல் விலை பல மடங்கு ஏறிட்டதாலும் கிரெடிட் லிமிட் அசல் சீலிங்கான 25,000 ரூபாயிலேயே வச்சிருந்ததாலும் அவரால தன்னோட ப்ரொடக்ஷனை அதிகரிக்க முடியல. அதிலிருந்து மிஸ்டர் திவான் பலவிதமான வேலைகளை செஞ்சிட்டு இருக்காரு. அவர் சில ஜாபிங் ஒர்க்களை எடுத்துக்கிட்டாலும் ட்ரேடிங் ஆக்டிவிட்டீஸ்களிலும் குறிப்பாக கெமிக்கல்ஸ்லயும் தன்னோட கைவண்ணத்தை காட்டிட்டு இருக்காரு. அவர் சில லியேசன் மற்றும் கன்சல்டன்சி ஒர்க்களையும் செஞ்சிட்டு இருக்காரு. இருந்தாலும் இந்த என்டர்பிரினியர் தன்னோட சிறந்த முயற்சிகளுக்கு மத்தியிலும் நிதி உதவி கிடைக்காத வரைக்கும் மறுபடியும் வர்றதுக்கு அவருக்கு ரொம்ப குறைவான நம்பிக்கைதான் இருக்கு. அவர் தன்னோட ஸ்பெஷலைஸ்ட் ப்ராடக்ட் லைன் ஆன சைக்கிள், ஸ்டீல் பால்ஸ் முழு கெப்பாசிட்டியோட தயாரிக்கணும். அதுக்கு ஒர்க்கிங் கேபிட்டல் தேவை. அது கிடைக்காத வரைக்கும் இந்த யூனிட் மூடப்பட வேண்டியிருக்கும். ஏமாற்றமடைந்தாலும் மிஸ்டர் திவான் முழுசா மனசு தளரல. தன்னோட யூனிட் ஒரு நர்சிங் ப்ரோக்ராம்ல எடுத்துக்கிட்டா அவர் நல்லா மீண்டு வர முடியும்னு நினைக்கிறாரு. அவரோட விஷயத்துல நர்சிங் ப்ரோக்ராம்ல எந்த மார்க்கெட்டிங் அசிஸ்டன்ஸ் அல்லது டெக்னாலஜிக்கல் இன்புட்ஸ் தேவைப்படாது. அவருக்கு தேவைப்படுற ஒரே விஷயம் ஒர்க்கிங் கேபிட்டல் கிரெடிட் அதிகரிப்பு தான். இந்த கேஸ் ஸ்டடி பத்தி உங்க கருத்து என்ன நண்பர்களே? மிஸ்டர் திவானுக்கு உதவ வேறு என்ன வழிகள் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? Case Study 4 Progressive Industries நியூ ஓக்லா இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ் பேஸ் 2 நியூ டெல்லியில உள்ள ஷெட் நம்பர் 18ல அமைந்திருக்கிற ப்ரோக்ரெசிவ் இண்டஸ்ட்ரீஸ் ஆட்டோமோட்டிவ் அப்ளிகேஷன்ஸ்க்கான ஃப்ரிக்ஷன் மெட்டீரியல்ஸ்ல ஸ்பெஷலைஸ் பண்ணுது. உதாரணத்துக்கு கிளட்ச் ஃபேசிங்ஸ் மற்றும் பிரேக் லைனிங்ஸ் போன்றவை. இந்த யூனிட்டை மிஸ்டர் தேவேந்தர் சூரி 1976ல DSIDCயோட அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு பதிலா ஆரம்பிச்சாரு. அந்த அட்வர்டைஸ்மெண்ட் இளம்படிச்ச வேலை இல்லாதவங்கள ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி ஃபீல்டுல நுழைய அழைச்சது. இந்த இளம் மனிதர் 1972 கிராஜுவேட் பண்ணாரு. அவருக்கு சில நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைச்சது. ஆனா தன்னோட ஓன் மாஸ்டரா இருக்கணுங்கிற ஆசையும் ஒரு பாதுகாப்பற்ற மார்க்கெட் சூழ்நிலையை எதிர்கொள்ளணுங்கிற சவாலை ஏத்துக்கிற ஆர்வமும் அவரை சர்வீஸ் ஆஃபர்ஸ்களை நிராகரிச்சு தனியா பிசினஸ் ஆரம்பிக்க தூண்டினது. அவரோட அண்ணன் மிஸ்டர் பிரகாஷ் சூரி இந்த வெஞ்சர்ல அவரோட சேர்ந்துகிட்டாரு. மிஸ்டர் தேவேந்தர் சூரி DSIDCயால 1974 ஒக்குல இந்த வெஞ்சருக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. ஃபார்மாலிட்டிஸை முடிக்கவும் தேவையான வசதிகளை பெறவும் அவருக்கு 2 வருஷம் ஆச்சு. ஆகையால் இந்த யூனிட் 1976ல தான் நிஜமாகவே ஆரம்பிச்சது. அவர் 4 சக்கர வாகனங்களுக்கான ஃப்ரிக்ஷன் மெட்டீரியல்ஸை ஆரம்பிச்சாரு. ஆனா பின்னாடி 2 சக்கர வாகனங்களுக்கு மாறிக்கிட்டாரு. ஒரு இளம் வயதினரான மிஸ்டர் தேவேந்தர் சூரி நிறைய செல்ஃப் ட்ரைனிங் பண்ண வேண்டியிருந்தது. இந்த ப்ராடக்ட் லைன் அவருக்கு புதுசு. அவர் இந்த ப்ராடக்ட் மற்றும் ப்ரொடக்ஷன் நோஹவ் பத்தி தெரிஞ்சுக்க ரொம்ப அலைஞ்சாரு. அவர் மெட்டீரியல் பத்தி ஸ்டடி பண்ணுவார், ஃபீல்ட்ல உள்ள யூனிட்களை விசிட் பண்ணுவார், யூசர்ஸை கன்சல்ட் பண்ணுவார் மற்றும் இந்த ப்ராடக்ட் லைன் பத்தின அறிவை மாஸ்டர் செய்ய டெக்னாலஜிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸை விசிட் பண்ணுவார். சூரி சகோதரர்கள் டெல்லி மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் ரீட்டைல் அவுட்லெட்ஸ் மூலமா தன்னோட ப்ராடக்டை மார்க்கெட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா மிஸ்டர் தேவேந்தர் சூரி கடந்த 10 ஆண்டுகளா ஒரு ரொம்பவே ஏமாற்றமடைந்த என்டர்பிரினரா மாறிட்டாரு. DSIDC அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு பதிலா ஸ்மால் இண்டஸ்ட்ரி லைன்ல நுழைஞ்ச அவருக்கும் மத்த என்டர்பிரினர்ஸ்க்கும் நடந்த மோசமான அணுகுமுறையை ரொம்ப கசப்புடன் அவர் நினைச்சு பாக்குறார். ஆரம்பத்துல DSIDCயோட கான்செப்ட் என்னன்னா ஃபைனான்ஸ்ல இருந்து யூனிட் செட்டப் பண்றது வரைக்கும் அப்புறம் மார்க்கெட்டிங் வரைக்கும் என்டர்பிரினர்ஸ்க்கு எல்லா வசதிகளையும் கொடுக்கணுங்கிறது தான். ஆனா மிஸ்டர் சூரி பின்னாடி DSIDC மேனேஜ்மெண்ட் காணாம போச்சுன்னு கண்டுபிடிச்சாரு. பேங்குகள்ல இருந்து போதுமான நிதி உதவி கிடைக்கல. மார்க்கெட்டிங் இன்னும் கஷ்டமாச்சு. ஒர்க்கிங் கேபிட்டல் இல்லாததால வாகன உற்பத்தியாளர்களோட OE சப்ளைஸ் ஏற்பாடுல நுழைய முடியல. இதோட விளைவு இந்த யூனிட்க்கு ஒரு டிப்ரெசிங்கான இருப்புதான். இருந்தபோதிலும் சூரி சகோதரர்கள் நம்பிக்கையை கைவிடல. நிதி உதவி கிடைச்சா நல்லா முன்னேறுவோம்னு அவங்க கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க. Case Study 5 HP Industries மிஸ்ஸஸ் HP மஜும்தார் ஒரு இளம் பெண். அவருக்கு நிறைய ஆண்டர்பிரினியோரியல் ஜீல் இருக்கு. காலேஜில் படிக்கும்போதே தனியா ஒரு யூனிட் நடத்தணும்னு முடிவு பண்ணிட்டாங்க.
பி ஏ டிகிரி வாங்கின உடனே வேலை இல்லாத படிச்சவங்களுக்கான தன்னோட செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம் மைனஸ்ல DSIDCல ஒரு ஷெட்டுக்கு அப்ளை பண்ணி ஒன்னு வாங்கினாங்க. இப்படி 1978ல இந்த இளம்பெண் காலேஜ்ல இருந்து ஃப்ரெஷ்ஷா வெளியே வந்து கல்யாணம் ஆகாத நிலையிலேயே ஒரு சின்ன யூனிட்டை ஆரம்பிச்சு நடத்த முடிவு பண்ணாங்க. ஆச்சரியமா அவங்க PVC எலக்ட்ரிக்கல் கேபிள்ஸ் மற்றும் வயர்ஸ் தயாரிப்பதை தன்னோட ப்ராடக்ட் லைனா தேர்ந்தெடுத்தாங்க. இந்த ஃபீல்டுல அவங்களுக்கு எந்த பேக்ரவுண்டும் இல்ல. டிகிரி வாங்குற வரைக்கும் அவங்க ஒரு ஆர்ட் ஸ்டூடெண்டா தான் இருந்தாங்க. எலக்ட்ரிக்கல் வயர்ஸ் பத்தின அவங்களுடைய ஒரே அனுபவம் தன்னோட டேபிள் லேம்ப் மற்றும் டேபிள் ஃபேன்ல வயர்ஸ் மற்றும் பிளக்ஸ் கனெக்ட் பண்ணது மட்டும்தான். ஆனா PVC கேபிள்ஸ் தன்னோட ப்ராடக்ட் லைனா முடிவு பண்ணினதுக்கு அப்புறம் அதுல வெற்றி பெறணும்னு உறுதியா இருந்தாங்க. DSIDC ஏற்பாடு பண்ணின 3 மாத ட்ரைனிங் கோர்ஸ்ல சேர்ந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு ரெடியா இருந்தாங்க. அப்படி 1978ல 38 ஓக்லா இண்டஸ்ட்ரியல் ஏரியா காம்ப்ளெக்ஸ் பேஸ் 2 நியூ டெல்லியில அவங்களோட யூனிட்டான HP இணைப்பு இண்டஸ்ட்ரீஸ் ஆரம்பிச்சது. முதல் வருஷமே 1978 முதல் 79 வரையில 2 லட்சம் ரூபாய்க்கு மேல டர்ன் ஓவர் எடுத்து ரொம்பவே நல்லா பண்ணாங்க. நவம்பர் 1979க்குள்ள அவங்களுடைய டர்ன் ஓவர் சுமார் 3 லட்சம் ரூபாய் இருந்தது. ஆனா அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. நவம்பர் 3, 1979 அன்று அவங்களுடைய யூனிட்ல திருட்டு நடந்து சுமார் 35,000 ரூபாய் மதிப்புள்ள காப்பர் வயர்ஸ் திருடு போச்சு. அதிலிருந்து அவங்க பலவிதமான பிரச்சனைகளை எதிர்கொள்ள ஆரம்பிச்சாங்க. முக்கியமா அவங்களுடைய பேங்கோட. அவங்க தன்னோட பேங்கருக்கு திருட்டுக்கும் சேர்த்து தன்னோட யூனிட்டுக்கு இன்சூரன்ஸ் கவர் எடுக்கணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருந்தாங்க. ஆனா பேங்க் அதிகாரிகள் திருட்டுக்கு எதிரான இன்சூரன்ஸ் பத்தின அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ கவனிக்கல. அதனால 35,000 ரூபாய் இழப்ப அவங்க தான் தாங்கிக்க வேண்டியதாச்சு. இதனால பின்னாடி பேங்க் அதிகாரிகள் அவங்களுக்கு மேற்கொண்டு எந்த கிரெடிட் வசதியும் கொடுக்க மறுத்துட்டாங்க. இதற்கிடையில அவங்களுக்கு கல்யாணமாச்சு. அவங்களும் அவங்களுடைய கணவரும் சேர்ந்து தன்னோட காரை வித்தாங்க. கணவர் தன்னோட வேலையை விட்டுட்டு அவங்க கூட சேர்ந்து தன்னுடைய ப்ராவிடென்ட் ஃபண்ட் கலெக்ஷன்ஸ் யூனிட்ல போட்டாங்க. பேங்க் அல்லது வேறு எந்த நிதி நிறுவனத்திடமிருந்தும் எந்த உதவியும் இல்லாம அவங்களே செல்ஃப் ரிவைவல் ப்ராசஸை ஆரம்பிச்சாங்க. இவ்வளவு பெரிய சவால்களை சந்திக்கும்போது பெரும்பாலான என்டர்பிரனர்ஸ் யூனிட்டை மூடியிருப்பாங்க. ஆனா அவங்க வேற மாதிரி. எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் தன்னுடைய யூனிட்டை மறுபடியும் ஆரம்பிக்கணும்னு உறுதியா இருக்கிறாங்க. ஸ்மால் ஸ்கேல் என்டர்பிரனர்ஸ்க்கு வழங்கப்படும் அரசாங்க உதவி பத்தி அவங்க ரொம்பவே ஏமாற்றமடைந்திருக்காங்க. தன்னோட வெஞ்சர்ல நல்லா பண்ணணும்னு ஆர்வமா இருந்ததா அவங்க சொல்றாங்க. தன்னுடைய முதல் படி தன்னுடைய கேபிள்ஸ் மற்றும் ஒயர்ஸை கவர்மெண்ட் டெஸ்ட் ஹவுஸ் ஆலிப்போர்ல ISI ஸ்டாண்டர்ட்ஸுக்கு அப்ரூவல் வாங்கினதுதான். இதனால ராலிஸ் ஃபேன்ஸ் போன்ற பெரிய பிசினஸ் ஹவுசஸ்ல இருந்து ஆர்டர்ஸ் வாங்க முடிஞ்சது. கொஞ்சம் கைடன்ஸ், கொஞ்சம் ஹெல்ப் மற்றும் நிதி நிறுவனங்களிடமிருந்து கொஞ்சம் அனுதாபமான அணுகுமுறை இருந்திருந்தா அவங்க இவ்வளவு தூரம் தூக்கமில்லா இரவுகளை கழிக்க வேண்டியிருந்திருக்காது. பேங்க்களை பொறுத்தவரை அவங்களுடைய அணுகுமுறை உதவிகரமா இல்லாம எதிர்மறையா இருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸ்மால் ஸ்கேல் யூனிட்ஸோட பிரச்சனைகளை எந்த அதிகாரியும் தீவிரமா பார்க்கலையான்னு அவங்க ஆச்சரியப்படுறாங்க. Questions. 1. மேலே உள்ள ஆண்டர்பிரினரின் தோல்விக்கு என்ன காரணங்கள்? 2. மிஸ்ஸஸ் HP மஜும்தாருடைய ஆண்டர்பிரினோரியல் குவாலிட்டிஸை பட்டியலிடுங்கள். Case Study 6 United Pinion. நியூ ஓக்லா இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ் பேஸ் 2 நியூ டெல்லியில உள்ள ஷெட் நம்பர் 50ல் அமைஞ்சிருக்கிற இந்த யூனிட் வாட்ச் பார்ட்ஸ் தயாரிப்புல ஸ்பெஷலைஸ் பண்ணுது. இவங்க தயாரிக்கிற பொருட்கள்ல வாட்ச் டயல்ஸ், கீ ராட்ஸ், பேலன்ஸ் ஸ்டாஃப், அவர் வீல்ஸ், ஸ்டட்ஸ் போன்றவை அடங்கும். சுமார் 8 பேர் வேலை செய்யற நல்ல வசதிகளுடன் கூடிய இந்த யூனிட்டுக்கு வருஷத்துக்கு சுமார் 2 லட்சம் ரூபாய் டர்ன் ஓவர் இருக்கு. இந்த யூனிட் டெல்லி மற்றும் பம்பாய் மார்க்கெட்ல இந்த பாகங்களை சப்ளை செய்யுது. இது மிஸ்டர் ஹன்ஸ்ராஜ் டுடேஜா மற்றும் அவருடைய மகன் மிஸ்டர் பல்ராஜ் டுடேஜா இவங்க 2 பேரும் சேர்ந்து நடத்தும் ஒரு பார்ட்னர்ஷிப் கன்சர்ன். இது ஆரம்பத்துல 1972 ஆயில லஜ்பத் நகர்ல டயல்ஸ் தயாரிப்போட ஆரம்பிச்சது. மிஸ்டர் ஹன்ஸ்ராஜ் டுடேஜா இந்த ப்ரொடக்ஷன் வெஞ்சர்ல ட்ரேடிங் வழியா நுழைஞ்சாரு. அவர் முன்னாடி வாட்ச் சேல்ஸ் மற்றும் சர்வீஸ் செய்யும் ஒரு கடையை வச்சிருந்தார். இந்த யூனிட் தன்னோட இப்போதைய இடத்துக்கு 1975ல மாறிச்சு. இளம் பல்ராஜ் டுடேஜாவின் உத்வேகம் மற்றும் நிபுணத்துவம் காரணமாக இந்த யூனிட் படிப்படியா தன்னுடைய ப்ரொடக்ஷன் ப்ரோக்ராம்ல கூடுதல் பாகங்களை சேர்த்துக்கிச்சு. இந்த இளைஞர் சுவிட்சர்லாந்துல சுமார் 2 வருஷம் ட்ரெயினியா இருந்து அங்கேயே வாட்ச் பார்ட்ஸ் தயாரிப்பு பத்தி நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டாரு. இந்த யூனிட் இன்னும் நல்லா வளர்ந்திருக்கலாம்னு பல்ராஜ் டுடேஜா நினைக்கிறாரு. உள்நாட்டுல வாட்ச் பார்ட்ஸ் தயாரிக்கும் ஸ்மால் ஸ்கேல் உற்பத்தியாளர்களிடம் அரசாங்கம் இன்னும் பகுத்தறிவு மற்றும் ஊக்குவிக்கும் அணுகுமுறையை கொண்டிருந்திருக்கலாம். தன்னோட காம்போனன்ட்ஸ்க்கு பயன்படுத்தப்படும் பெரும்பாலான ரா மெட்டீரியல்ஸ் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட வேண்டும் என்பதாலும் கஸ்டம்ஸ் டியூட்டி அதிகமாக இருப்பதாலும் அரசாங்கம் இந்த யூனிட்களிடம் கடுமையா நடந்து கொள்வதாக அவர் நினைக்கிறாரு. இதன் விளைவா இந்த உள்நாட்டு உற்பத்தியாளர்கள் டியூட்டி குறைவாக இருக்கும் இறக்குமதி செய்யப்பட்ட ஃபினிஷ்ட் பார்ட்ஸ் உடன் போட்டியிட முடியாமல் போகுது. அவரோட பெரும்பாலான காம்போனன்ட்ஸ்க்கு பயன்படுத்தப்படும் ஒரு முக்கியமான ரா மெட்டீரியல் AP20 ஒயர். இந்த யூனிட்டுக்கு ஆரம்பத்துல சில சிக்கல்கள் இருந்தது. ஆனா தந்தையும் மகனும் சேர்ந்து அதை தீர்த்துட்டாங்க. இப்போ இந்த யூனிட் மேலும் வளர்ச்சியை சிந்தித்து செயல்படுத்தக்கூடிய ஒரு நிலையில இருக்கு.
இந்த யூனிட் எதிர்காலத்துல இன்னும் பல காம்போனன்ட்ஸ்களை தயாரிக்க முன்மொழியுது. இளம் பல்ராஜ் மிகுந்த உற்சாகத்துடனும் ஆர்வத்துடனும் இருக்கிறார். தன்னம்பிக்கையும் தந்தையின் பிசினஸ் ஆக்யுமெனும் இருப்பதால் இந்த சிறிய யூனிட் நிச்சயம் எக்ஸ்பாண்ட் ஆகி டைவர்சிஃபை ஆகும். டிஎஸ்ஐடிசி அதிகாரிகளின் அக்கறையற்ற அணுகுமுறை குறித்து மிஸ்டர் பல்ராஜ் டுடேஜா கொஞ்சம் ஏமாற்றமடைந்திருக்காரு. டிஎஸ்ஐடிசியின் இன்னும் சாதகமான ஆதரவுடன் பல யூனிட்கள் இன்னும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் காட்டியிருக்கும்னு அவர் நினைக்கிறாரு. நண்பர்களே, இப்போ ஒரு இன்ஸ்பிரேஷனல் கேஸ் ஸ்டடியை பார்ப்போம். இது ஒரு பெரிய வெற்றியாளர் பத்தினது. Case Study 8, a successful entrepreneur, Shiv Nadar, HCL. ஷிவ் நாடார் HCL ஆஃப் ஹிந்துஸ்தான் கம்ப்யூட்டர்ஸ் லிமிடெட் நிறுவனத்தின் ஃபவுண்டர் சேர்மேன். இந்திய ஐடி துறையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர். தூத்துக்குடி மாவட்டம், தமிழ்நாடு மூலைப்பழி கிராமத்தை சேர்ந்தவர். கோயம்புத்தூர் PSG காலேஜ் ஆஃப் டெக்னாலஜில கிராஜுவேஷன் படிச்சாரு. 1968 டெல்லிக்கு வந்து DCMல இன்ஜினியர் மைனா வேலை பார்த்தார். இந்தியாவில் கம்ப்யூட்டர்கள் தயாரிக்க தன்னோட சொந்த கம்பெனியை தொடங்கணுங்கிறது அவரோட கனவு. ஆரம்பத்துல நிதி திரட்டுவதற்காக அறிவியல் கால்குலேட்டர்களை விற்க மைக்ரோகாம்ப் லிமிடெட் என்ற ஒரு கம்பெனியை தொடங்கினார். அவர் தன்னோட 5 நண்பர்களுடன் அர்ஜுன் மல்ஹோத்ரா, சுபாஷ் அரோரா, அஜய் சௌத்ரி, DS பூரி மற்றும் யோகேஷ் வைத்யா சேர்ந்து இந்த முயற்சியில இறங்கினார். உத்தரப்பிரதேச அரசாங்கத்திடமிருந்து நொய்டால அவங்களுடைய உற்பத்தி யூனிட்டை அமைக்க ஆதரவு கிடைத்தது. மிஸ்டர் நாடார் 1976ல பெர்சனல் கம்ப்யூட்டர்களை உருவாக்கும் கனவுடன் HCLஐ நிறுவினார். பிசினஸ் விரிவடைந்த பிறகு ஐடி கல்வி மற்றும் கம்ப்யூட்டர் பயிற்சியின் தேவையை அதிகரிக்க மிஸ்டர் நாடார் முடிவு செய்தார். 1981ல உயர்தர கல்வி வழங்க NIITஐ நிறுவினார். 1991ல HCLHP லிமிடெட் உருவாக்க HCLHPயுடன் பார்ட்னர்ஷிப் செஞ்சது. PCSக்கு அப்பால் செல்போன்கள் விநியோகிக்க நோக்கியாவுடனும் ஸ்விட்சஸ் விநியோகிக்க எரிக்சனுடனும் HCL ஒப்பந்தம் செஞ்சது. 1996ல HCL இந்தியாவில் பட்டியலிடப்பட்ட HCL டெக்னாலஜிஸ் மற்றும் HCL இன்ஃபோசிஸ்டம்ஸ் என்ற 2 கம்பெனிகளை கொண்ட ஒரு என்டர்பிரைஸாக மாறியது. இந்தியாவின் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில ஆர்டர்களை HCL நிர்வகிச்சிட்டு இருக்கு. 90களின் நடுப்பகுதியில HCL 261 நகரங்கள்ல 3000 சிறிய சேட்டலைட்கள் கொண்ட ஒரு நெட்வொர்க் மூலமா NSEஐ ஆட்டோமேட் செஞ்சது. போயிங் 787 ட்ரீம்லைன் தயாரிப்புல HCL ஈடுபட்டுள்ளது. ஷிவ் நாடார் ஹைதராபாத்தில் உள்ள இந்தியன் ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ISB எக்ஸிகியூட்டிவ் போர்டு ஹீல் ஒரு உறுப்பினராக உள்ளார். சென்னையில ஒரு முதன்மையான கல்வி நிறுவனமான SCSEN காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கை அவர் நிறுவினார். HCL Infosystems Leadership Initiatives. அவர்கள் நாட்டின் முதல் டெஸ்க்டாப் 1976 கொடுத்தாங்க. இந்தியாவின் முதல் பிராண்டட் ஹோம் PC பஸ்ஸைபி 1985 ஆனது. 1995 HCLஆல் பீன்ஸ்டாக் அறிமுகப்படுத்தப்பட்டது. HC76 பீன்ஸ்டாக் HCLஆல் பீன்ஸ்டாக் HCLஆல் பீன்ஸ்டாக் HCLஆல் பீன்ஸ்டாக் HCLஆல் பீன்ஸ்டாக் HCLஆல் பீன்ஸ்டாக் HCLஆல் 4 பேஸ்ட் 40,000 ரூபாய்க்கு குறைவாகவே கொடுத்தது. இந்தியாவின் முதல் மீடியா சென்டர் PCயையும் வழங்குவதாக பெருமையடிக்குது. இன்று HCL கீழ்க்கண்டவற்றை வழங்குகிறது: ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், டெக்னாலஜி சர்வீசஸ், என்டர்பிரைஸ் மற்றும் அப்ளிகேஷன் கன்சல்டிங், ரிமோட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேனேஜ்மெண்ட் BPO, IT ஹார்ட்வேர், சிஸ்டம் இன்டிகிரேஷன், டெக்னாலஜி மற்றும் டெலிகாம் ப்ராடக்ட். Nadar and successful entrepreneur. மிஸ்டர் நாடார் மற்றும் அவரது குழுவினர் டெக்னாலஜிக்கல் எக்ஸ்பர்டைஸ், ஆபரேஷன்ஸை ஸ்கேல் அப் செய்யும் திறன் அல்லது பெரிய மற்றும் முக்கியமான அசைன்மெண்டை எந்த சிக்கலும் இல்லாமல் நிர்வகிக்கும் கான்ஃபிடன்ஸ் போன்றவற்றை நிரூபித்துள்ளனர். HCL இன்று $4.1 பில்லியன் மதிப்புள்ள ஒரு காங்க்ளாமரேட் ஆகும். 17 நாடுகளில் 47,000 ஊழியர்கள், 500க்கும் மேற்பட்ட உலகளாவிய கிளையண்ட்ஸ். Case Study 9 Battery Industry. இந்தியாவில் ஆல்கலைன் பேட்டரியின் மார்க்கெட் ஷேர் சுமார் 2%. நகர்ப்புறங்களில் உள்ள ஹை ட்ரெயின் கேட்ஜெட்ஸ், கேமராக்கள், பொம்மைகள், வாக்மேன் போன்ற சாதனங்கள் இந்த வகையான பேட்டரிஸை அறிமுகப்படுத்துவதில் ஒரு முக்கிய காரணியாக இருந்துள்ளன. டூரசெல் நிறுவனத்திடம் டூரசெல் பவர் பேக் இண்டிகேட்டர் உள்ளது. இதன் மூலம் ஒரு கன்சியூமர் பேட்டரியின் ஆயுளை அறிய முடியும். இந்த பேட்டரி ஒரு ஜோடிக்கு $35 விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. சில புள்ளி விவரங்கள் மார்க்கெட் ஆண்டுக்கு 40 விழுக்காடு வளர்ந்து வருவதாக காட்டுகிறது. இந்த பிராண்ட் சுமார் 1000 நகரங்களில் உள்ள 75,000 கடைகளில் ரீட்டெயில் செய்யப்படுகிறது. Question. இந்தியாவில் பேட்டரி இண்டஸ்ட்ரி இன் ஸ்ட்ரக்சர் ஐ கருத்தில் கொண்டு இந்த சூழ்நிலைக்கு நீங்கள் எவ்வாறு மார்க்கெட்டிங் ஓரியன்டேஷன் ஐ பயன்படுத்துவீர்கள்? நிறுவனத்தின் கண்ணோட்டத்தில் இந்த கருத்து இந்த சூழ்நிலைக்கு பொருந்துமா என்பதை அனலைஸ் செய்யுங்கள். இந்த கேஸ் ஸ்டடிக்கு நீங்க என்ன மாதிரியான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் ஐ பரிந்துரைப்பீர்கள் நண்பர்களே? உங்களுடைய பதில்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். வாங்க நண்பர்களே, நம்ம இப்போ இந்த லெசனுடைய கடைசி கேஸ் ஸ்டடியை பார்ப்போம். Case Study 10 Fluid Control Device Limited. Fluid Control Device Ltd 1998 ஆண்டு தன்னுடைய கோல்டன் ஜூபிலி இயரை கொண்டாடுது.
50 ஆண்டுகளுக்கு முன்னாடி 1948ல இந்த கம்பெனி பம்ப்ஸ் தயாரிக்க ஆரம்பிச்சது. அப்போ இது ஒரு பைனியரிங் வெஞ்சரா கருதப்பட்டது. 1968 வரைக்கும் தன்னுடைய பிசினஸை கான்சாலிடேட் பண்றதுல கவனம் செலுத்தினாங்க. 1968ல மொத்தம் 24 கோடி ரூபாய் மதிப்புள்ள பம்ப் மார்க்கெட்ல இந்த கம்பெனி மட்டும் 8 கோடி ரூபாய் மதிப்புள்ள பம்ப்ஸ் ஐ தயாரித்தது. ஆனா 1998ல மொத்தம் 120 கோடி ரூபாய் மதிப்புள்ள பம்ப் மார்க்கெட்ல இந்த கம்பெனியின் பங்கு வெறும் 16 கோடி ரூபாய் தான். இது டிமாண்ட் ரொம்ப வேகமா வளர்ந்திருக்கு, ஆனா ஃப்ளூயிட் கண்ட்ரோல் அந்த வாய்ப்பை தவற விட்டுடுச்சு என்பதை காட்டுது. மேலும் யூசர்ஸ் இந்த கம்பெனியை ஒரு அக்ரிகல்ச்சரல் பம்ப்ஸ் தயாரிக்கும் நிறுவனம்னு தான் பாக்குறாங்க. இந்த பம்ப்ஸ் எளிமையான கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் ஐரன்னால செய்யப்பட்டதும், இது போல 300 யூனிட்கள் நாட்டுல தயாரிக்க முடியும்னு நினைக்கிறாங்க. ஃப்ளூயிட் கன் ஆர் மற்றும் டி டிபார்ட்மெண்ட் இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன்ஸ்க்காக அலாய் ஸ்டீல் பம்ப்ஸ் ஐ தயாரித்திருந்தாலும் இண்டஸ்ட்ரியல் பம்ப்ஸ் மார்க்கெட்ல கம்பெனியின் பங்கு ரொம்ப சின்னது. எக்ஸ்போர்ட் விஷயத்திலும் நிலைமை சற்றும் ஊக்கமளிப்பதாக இல்லை, ஏனெனில் கம்பெனி எக்ஸ்போர்ட் செக்டருக்கு சிறிதும் அல்லது எந்த கவனத்தையும் செலுத்தவில்லை. இது கம்பெனியின் குறைந்த லாபம் மற்றும் கேஷ் பேலன்ஸில் பிரதிபலிக்கிறது. 1968 8 கோடி ரூபாய் டர்ன் ஓவர் இல் ஃப்ளூயிட் கண்ட்ரோலுக்கு 1.5 கோடி ரூபாய் கிராஸ் ப்ராஃபிட் இருந்தது. ஆனா 1998ல் 16 கோடி ரூபாய் டர்ன் ஓவர் இல் கிராஸ் ப்ராஃபிட் வெறும் 60 லட்சம் ரூபாய் தான். இந்த போக்கு தொடர்ந்தால் அடுத்த வருஷத்துல கம்பெனி நஷ்டத்தை சந்திக்கும். ஃப்ளூயிட் கண்ட்ரோல் ஏற்கனவே வொர்க்கிங் கேபிட்டல் பிரச்சனையை எதிர்கொள்ள ஆரம்பிச்சிடுச்சு மற்றும் தன்னுடைய கிரெடிட்டர்ஸ்க்கு பணம் செலுத்துவதும் தாமதமாகிறது. கம்பெனியிடம் இன்னும் சிறந்த ரீசோர்சஸ் இருக்கு. அது ஒருவேளை சிறந்த மேனுஃபேக்சரிங் மற்றும் டெஸ்டிங் செட்டப், பரந்த டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் மற்றும் ட்ரெயின் மேன் பவரை உள்ளடக்குது. மேலும் 50 ஆண்டுகால அனுபவத்துடன் மார்க்கெட்ல நிறைய குட்வில் ஐ உருவாக்கியிருக்கு. மேலே உள்ள தகவல்களின் அடிப்படையில் சரியான ஸ்ட்ராட்டஜிஸ் வகுக்கப்பட்டு எல்லா நிலைகளிலும் செயல்படுத்தப்பட்டால் ஒரு முழுமையான டர்ன் அரவுண்ட் சாத்தியம். Questions. 1. ஆர் மற்றும் டி புரொடக்ஷன், ஃபைனான்ஸ், மார்க்கெட்டிங், எக்ஸ்போர்ட்ஸ் போன்ற எந்தெந்த துறைகளில் கம்பெனி தோல்வியடைந்திருக்கலாம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? 2. நீங்கள் ஃப்ளூயிட் கண்ட்ரோல் டிவைஸ் எல்டிடிக்கு ஆலோசகராக நியமிக்கப்பட்டால் அதன் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸுக்கு என்ன விரிவான ஸ்ட்ராட்டஜியை பரிந்துரைப்பீர்கள்? Summary. கேஸ் ஸ்டடிங்கிறது ஒரு குறிப்பிட்ட நிஜ வாழ்க்கை சூழ்நிலை அல்லது கற்பனை செய்யப்பட்ட ஒரு காட்சியை பத்தின ஒரு ஆவணப்படுத்தப்பட்ட ஸ்டடி. இது பெரும்பாலும் பிசினஸ் ஸ்கூல்ஸ் மற்றும் நிறுவனங்கள்ல ட்ரெய்னிங் டூல் பயன்படுத்தப்படுது. ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்கப்பட்ட கேசஸ் ஐ அனலைஸ் பண்ணி அவங்களுடைய இன்டர்பிரேஷன்ஸ் அல்லது சொல்யூஷன்ஸ் அதற்கான காரணங்கள் மற்றும் அனுமானங்களுடன் முன்வைக்க வேண்டும். இந்த லெசன்ல ஸ்டூடெண்ட்ஸ் கேஸ் ஸ்டடி ப்ராப்ளம்ஸை கத்துக்க, அனலைஸ் பண்ண மற்றும் தீர்வு கண்டுபிடிக்க உதவும் வகையில தேர்ந்தெடுக்கப்பட்ட கேசஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. நண்பர்களே, இந்த லெசன்ல நம்ம ஆண்டர்பிரினியரியல் கேசஸ் பத்தி டீடைலா பார்த்தோம். பல்வேறு பிசினஸ் சூழ்நிலைகள், அவங்க எதிர்கொண்ட சவால்கள் மற்றும் அதிலிருந்து நம்ம கத்துக்க வேண்டிய பாடங்கள் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். முக்கியமா ஒரு ஆண்டர்பிரினருக்கு டிட்டர்மினேஷன், அடாப்டபிலிட்டி மற்றும் சரியான ஃபைனான்ஷியல் பிளானிங் எவ்வளவு முக்கியம்னு புரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த லெசன்ல நம்ம இன்னோவேஷன் பத்தி பார்க்க போறோம். அதுவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த மாதிரி பல முக்கியமான விஷயங்களை கோர்சஸ் இன் தமிழ் யூடியூப் சேனல் மூலமா தொடர்ந்து கத்துக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.